ஹலோ கைஸ், டிசிஎஸில் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ரைட் பாத்தை ஃபாலோ பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ஈஸியாகவே இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அந்த ரைட் பாத் என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ரெண்டோட லிங்க்குமே இருந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜாப் அப்டேட்ஸ், சேனல் அப்டேட்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் எல்லாமே அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப்லாம் டிசிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் இருந்துட்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் இன்டர்ன்ஷிப். இது இருந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே அவங்க ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு இன்டர்ன்ஷிப்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட் பேஸ்டு இன்டர்ன்ஷிப்னால் நீங்கள் ஒரு சாலிடான ப்ராஜெக்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்பை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுதான் இருந்துட்டு இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அயான் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்துட்டு காலேஜ் படிக்கிற எந்த இயர் ஸ்டூடெண்ட் வேணாலும் வந்துட்டு அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கில் பேஸ்ட். இதில் வந்துட்டு உங்களோட டெக் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் இல்லைனா கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருந்துச்சு, அது வந்துட்டு நீங்கள் உங்களோட காலேஜோட இயர்லி இயர்ஸ்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். தேர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசிஎஸ் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். இது வந்துட்டு பிஜி அப்புறம் பிஹெச்டிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு இன்டர்ன்ஷிப் தான் இருந்துட்டு இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு அகடமிக் இன்டர்ன்ஷிப்பும் அயான் இன்டர்ன்ஷிப்பும் தான். இப்போ வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்குலாம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் இல்லைனா சயின்ஸ் இல்லைனா எம்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அகடமிக் ரெக்கார்ட் இருந்துட்டு உங்களுக்கு 60% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்துட்டு கண்டிப்பாக தேவை. அப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் வந்துட்டு இருக்கணும். இதுதான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்கான எலிஜிபிலிட்டியே. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப் இப்போது எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது, நான் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு டிசிஎஸோட கெரியர் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு 100% உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்புறம் டிசிஎஸ் அயான் இன்டர்ன்ஷிப்காக அதுக்கு செப்பரேட்டான ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இது ரெண்டோட லிங்க்குமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் தேர்ட் வே ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லிங்க்டின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் இருந்துட்டு அப் டு டேட் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸில் இருந்துட்டு பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருந்துட்டு லிங்க்டின்லாம் நீட்டாக அப்டேட்டடாக வச்சுட்டு அது பற்றின போஸ்டெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்கிறத பண்ணுங்கள். டிசிஎஸ் இன்டர்ன்ஷிப், டிசிஎஸ் ஹெச்ஆர் அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு வர்ற ப்ரொஃபைல்ஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுங்கள், அவங்க கூட இருந்துட்டு கனெக்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் நான் கமெண்ட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்டில் இருக்க மெசேஜ் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு அப்படியே சென்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மெசேஜ் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெஃபரல் மூலியமாகவும் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு உள்ளே போகலாம். ஸோ அதுக்கான இது ஒரு வழியாக இருக்கும். ஸோ அந்த மெசேஜ் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் இருக்குது, அதையும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இருந்துட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைரிங் ரவுண்ட்ஸ். ஸோ இதில் இப்போ வந்துட்டு அப்ளை பண்ணி நான் வந்துட்டு இப்போ உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா என்ன ரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டிங். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு பக்காவான ரெஸ்யூம் வந்துட்டு பண்ணியிருக்கணும். அந்த ரெஸ்யூம் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டிங்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு போவீங்க. அங்கே இருந்துட்டு நீங்கள் ரெஸ்யூமில் உங்களுக்கு என்னென்ன டெக்லாம் தெரியும்னு போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை பற்றின டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட் பேஸ்ட் இருந்துட்டு நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை பற்றி கம்ப்ளீட்டான உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் வேறு எங்கேருந்து காப்பி பண்ணுறீங்க அதை ரெஸ்யூமில் போட்டிருக்கீங்கன்னா அது யூஸ் இல்லை. அந்த ப்ராஜெக்டை பற்றின கம்ப்ளீட்டான நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் வந்துட்டு இங்கே ஆன்சர் பண்ண முடியும். இங்கே ஆன்சர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்மளால் போக முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன், ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஆப்ஷனல் தான் இது. என்னென்னா ப்ராஜெக்ட் ஆர் டொமைன் பேஸ்டு இன்டர்வியூ. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் செலக்டட்னா தான் இந்த இன்டர்வியூ வந்துட்டு வைப்பாங்க. சில டைம்ஸ் வந்துட்டு வைக்கவே மாட்டாங்க. சரி, இது என்ன இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு என்ன டொமைன் ஒரு என்ன ப்ராஜெக்டில் இருந்துட்டு போடுறது, நீங்கள் எதுக்கு சூட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்வியூ தான் இது.
இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த எல்லா ரவுண்ட்ஸையும் கிளியர் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ஆஃபர் வந்துட்டு மெயிலில் வரும். அது இல்லாமல் என்ன ப்ராஜெக்டில் இருந்துட்டு நீங்கள் அசைன் ஆகிருப்பீங்கிற ஒரு டீட்டெயிலும் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் மென்டர் அலோகேஷனும் வந்துட்டு நடக்கும். ஸோ இதாக இருந்துட்டு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ். அப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது இன்டர்ன்ஷிப் உள்ளே போகிறதுக்கு எந்த ஸ்கில் வந்துட்டு இருந்தால் ஈஸியாக இருக்கும் உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெறும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் படிச்சிருந்தா உள்ளே போக முடியாது. அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கனாலும் போக முடியாது. நீங்கள் வந்துட்டு நான் இப்போ இந்த சொல்கிற 4ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இதில் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் தெரியும்னா அதை இன்னும் டெவலப் பண்ணி அந்த ஸ்கில்லை இருந்து நல்லா வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஜாவாவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கும் கூடவே வந்துட்டு எஸ்கியூலும். ஸோ இந்த காம்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸல் ஆகலாம். இல்லைனா வந்துட்டு பைத்தான், ஜென்ஏஐ, அப்புறம் வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ். இந்த டேட்டா அனாலிசிஸ் இருந்துட்டு ரொம்ப டீப்பாக போகாதீங்க. ஏன்னா ஃப்ரெஷருக்கு இருந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் இருந்துட்டு உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இருந்துட்டு உள்ளே போக முடியும். ஸோ நான் நிறைய பேர் வந்துட்டு நான் பார்க்குறேன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் இருந்துட்டு பே பண்ணி ஃப்ரெஷராக இருந்துட்டு படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இருந்துட்டு வேஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு வேறு டொமைனில் உள்ளே போயிட்டு பைத்தான் ரிலேட்டடாக உள்ளே போயிட்டு ஃப்யூச்சரில் லேட்டராக டேட்டா அனாலிட்டிக்ஸ் போகலாமே தவிர ஒரு ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸை ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒஸ்ட் ஆப்ஷன். பட் ஆனால் இங்கே இருந்துட்டு நீங்கள் ஒரு பேசிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ஏஐ அப்புறம் பைத்தான் இந்த காம்போ வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஸோ HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் யூஷுவல். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட் நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். நோடு, .NET, ஸோ எதை வேணாலும் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டு அதை கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இல்லைனா க்ளவுட் பேசிக்ஸ். க்ளவுடில் வந்துட்டு AWS, Azure வந்துட்டு அதில் பண்ணி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு வாங்கி வைக்கிறது. இது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்கில்லை இருந்துட்டு டீப்பராக லேர்ன் பண்ணி அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வைக்கிறதா இருந்துட்டு புத்திசாலித்தனம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதான் செலக்ட் ஆகிறதுக்கான ஈஸியான வழியும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரெஸ்யூமை பற்றி லேட்டராக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்துட்டு ஹைலைட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் கிட்டப் இல்லைனா போர்ட்ஃபோலியோ வந்துட்டு எதுவும் பண்ணி வச்சுருப்பீங்க. கிட்டப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லைனா போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த லிங்க்ஸ் வந்துட்டு இந்த ரெஸ்யூமில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ சர்டிஃபிகேஷன்ஸ்னால் நீங்கள் என்ன டொமைனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, என்ன ரோலுக்கு இருந்துட்டு நீங்கள் உள்ளே போக நினைக்கிறீங்களோ அது ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் போதும். சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு டொமைனோட சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்துட்டு இந்த ரெஸ்யூமில் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம் இருந்துட்டு நீட்டாக ப்ரொஃபஷனலாக வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெஸ்யூம் இருந்துட்டு எப்படி பண்ணுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கூட செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டில் இருந்துட்டு லிங்க் தரேன். அப்புறம் முக்கியமாக உங்களோட ரெஸ்யூம் இருந்துட்டு ஒரு சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமாக இருக்க பாருங்கள். உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி போடுறது செகண்ட் பேஜ் போகுது அப்படின்னா அது வேணால் அலோவ் பண்ணலாம். பட் செகண்ட் பேஜ் வரைக்கும் இருந்துட்டு கொண்டு போங்க. தேர்டு பேஜெல்லாம் வந்துட்டு போக வேணாம். மேக்ஸிமமாக சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமாக இருந்துட்டு அதை வந்துட்டு வச்சுக்க பாருங்கள். ஸோ இதாக இருந்துட்டு ரெஸ்யூம் பண்ணுற டிப்ஸ். ஸோ இப்போ இருந்துட்டு நீங்கள் ரெஸ்யூம் பண்ணி நான் சொன்ன ஸ்கில்ஸில் வந்துட்டு ஒரு காம்போவை சூஸ் பண்ணி அதில் எக்ஸல் ஆகி அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன வெப்சைட்ஸில் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஏன் நம்ம இவ்வளோ மெனக்கெடணும், இந்த TCS இன்டர்ன்ஷிப்க்கு அப்படி என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த TCS இன்டர்ன்ஷிப் வந்துட்டு 90% வந்துட்டு PPOKல வரும். அதாவது ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர். அதாவது நீங்கள் TCS இன்டர்ன்ஷிப்பை அக்வயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்துட்டு 90% TCSல வந்துட்டு ஜாப் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா TCS இன்டர்ன்ஷிப் இருந்துட்டு அதோட ப்ராசஸே இருந்துட்டு இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அது பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெஸ்யூம் இருந்துட்டு பக்காவாக ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இன்டர்ன்ஷிப் இருந்துட்டு கிடைக்கும். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இருந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். பை.